தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. அமித்ஷா முகத்தில் கடுமை. பொது மேடையில் தமிழிசையை அழைத்து அதிருப்தியை வெளிப்படுத்தினாரா? தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவில். ஆந்திராவின் முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து மேடையிலேயே மத்திய உள்துறை அமைச்சர் கண்டிப்புடன் விவாதித்த விஷயம் இப்போ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை தமிழிசை தரப்பு இடையேயான மோதல் குறித்து அப்போது அமித்ஷா அதிருப்தியை வெளிப்படுத்தியதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்துல கூட வெல்லல. இதனை தொடர்ந்து தமிழ்நாட்டில் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தென் சென்னையில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த தமிழிசை சவுந்தரராஜன் பகிரங்கமா சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். தமிழ்நாடு பாஜகவிலேயே சமூக வலைதள பிரிவினர் சொந்த கட்சி தலைவர்களையே விமர்சிப்பதா குற்றம் சாட்டியது மட்டும் இல்லாம முன்னாள் தலைவர் அப்படிங்கிற முறையில் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு எச்சரித்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பதிலடியும் கொடுத்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு எதிராக வேறு சில பாஜக நிர்வாகிகளும் பகிரங்கமா குற்றம் சாட்டி வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு பாஜகவில் நிலவக்கூடிய மோதல் தொடர்பா டெல்லி பாஜக மேலிடம் தமிழக பாஜக தலைவர்கள் கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியானுச்சு. இந்த நிலையில ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா இன்னைக்கு விஜயவாடா விமான நிலையம் அருகே நடைபெற்றுச்சு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு மேடை ஏறி சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் வணக்கம் வச்சுட்டு கொஞ்சம் நகர்ந்தாங்க. தம்மை கடந்து சென்ற தமிழிசையை அழைச்சு சில நிமிடங்கள் அமித்ஷா கண்டிப்பான குரல்ல கை விரல்களை உயர்த்தியபடி பேசியிருக்காரு. இதுக்கு தமிழிசை சவுந்தரராஜனும் தொடர்ந்து அமித்ஷா கிட்ட விளக்கமும் கொடுத்திருக்காங்க. சந்திரபாபு நாயுடு முதல்வரா பதவியேற்ற மேடையில தமிழிசை கிட்ட தமிழக பாஜக மோதல் நிலவரம் தொடர்பா அமித்ஷா அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அப்படின்னு பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்குது. அமித்ஷாவுடைய அதிருப்தியை தொடர்ந்து தமிழிசை தரப்புல சில விளக்கங்கள் தரப்பட்டதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்குது. முன்னதா தமிழக பாஜக தலைமை அலுவலகத்துல மட்டும்தான் பேட்டி தருவேன், விமான நிலையம் உள்ளிட்ட போகிற வகிற இடங்கள்லாம் நான் பேட்டி தர மாட்டேன் அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருந்ததும் இப்போ குறிப்பிடத்தக்க விஷயமா மாறி இருக்கு.